ஹாய் சொன்னங்களே பாருங்கள், சூப்பராக பச்சை பயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கம் நல்லா வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை பயிருக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது பச்சை தண்ணி தாங்க. பச்சை பயிர் நல்லா சூடாக இருக்குங்காட்டி இந்த மாதிரி வருது. ஒரு டைம் கழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இந்த பச்சை பயிருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 6 to 7 பல் பூண்டு எடுத்துக்கலாங்க. பூண்டு போட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை தலைங்க. கருவேப்பிலை தலை பருப்பு வேக வைக்கும்போது போட்டால் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்துருக்குறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம புளி போகிறது கிடையாது. நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்திட்டிங்க நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், அப்புறம் நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் எதுக்கு விட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் பருப்பு. பார்த்திங்கன்னா நல்லா பசலையாக இருக்கும் பருப்பு குழம்பு வைக்கும்போது. இது மாதிரி நல்லா வெந்து வந்தோடனேங்க நம்ம ஒரு கலரி விட்டுருலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதி பிடிக்கிற டைமில் ஒரு குக்கர் மூடி ஒன்று போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். நல்லா மண் சட்டி காஞ்சோன்னே நம்ம இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு நான் இதில் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனேங்க நான் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க. ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. வரமிளகா, கருவேப்பிலை தலை, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. எல்லாமே பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கி வந்தோடனேங்க இங்கே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். நம்ம வேக வச்ச பச்சை பயிருக்கு பார்த்திங்களா, அதை இது கூட சேர்த்திக்கலாங்க. தாளிப்போட இந்த மாதிரி தாளிச்சிட்டு நம்ம இந்த பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்திக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தூளுப்பு விட கல்லுப்பு நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனேங்க நம்ம என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நிறையா இருக்குது. இந்த பருப்பு நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுக்கணுங்க. அதனால் தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துடலாங்க. இந்த தண்ணி நீங்கள் ரசமாக யூஸ் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாங்க. ஆனால் நமக்கு இந்த பச்சை பயிருக்கு தண்ணி கரெக்டாக வச்சுருக்குறோம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மத்து போட்டு நல்லா இந்த தக்காளி, வரமிளகா எல்லாமே நல்லா மையாக கடைஞ்சி வந்துடணுங்க. அது இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு. பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துடணுங்க. நல்லா கொஞ்சம் சொரன்னு இருக்கிற பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மையாட்டம் வந்துடுங்க. அப்புறம் நம்ம இருத்தி வச்சுருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றி எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க நம்ம பச்சை பயிர் குழம்பு. சூப்பராக நம்ம பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தலை போட்டு சேவ் பண்ண வேண்டியதான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.